பீர்க்கங்காய் ரிச் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டேன். தோலில் கூட நீங்கள் சட்னி பண்ணலாம். நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், பூண்டு, துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு, சாம்பார் வெங்காயம், தக்காளி, இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு தூள், அதுக்கப்புறமா வந்து நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி, ஏன்னா தண்ணி வந்து இந்த காயிலே இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா. மூடி போட்டு கரெக்டாக வந்து 3 விசில்லேருந்து 2 விசில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷர் இல்லாட்டா கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சதுக்கப்புறம் இதை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் தாளிக்க போகிறேன். அவ்வளோதான். தாளிக்க வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஃபைனலாக பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சாம்பார் ரெடி. இது வந்து தோசை, இட்லி, நைட்டு சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா இந்த தாலோடு வந்து இந்த காய் போட்டு பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். அதே மாதிரி ரைஸ் குருமா நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார்.